Welcome to Dr. Michael's Music Therapy channel. இன்றைய பதிவிலையும் Therapeutic Music as an Astrological Remedy என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது 12 ராசிகள், சப்த ஸ்வரங்கள், நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நவகிரகத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அந்த 2 ராசிக்கும் சூரியன் ரெப்ரசன்ட்ஸ் சிம்ம ராசி, சந்திரன் ரெப்ரசன்ஸ் கடகராசி, கடகத்தில் சந்திரன் உச்சம் அப்படின்னு சொன்னால் கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் சா பா அது ரெண்டுத்துக்கும் மாறுதல் இல்லை. சிம்ம ராசிக்கும் ஷட்ஜத்துக்கு மாறுதல் இல்லை, கடகத்துக்கு பஞ்சமம் மாறுதல் இல்லை. அதுக்கப்புறம் மேஷ விருஷ்டிக ராசியாதிபதி அது செவ்வாய், அதுக்கு ஒரு ஸ்வரம். அப்புறம் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் ஒரு ராசியாதிபதி யாரு சுக்கிரன் அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் மத்தியமம். அதுக்கப்புறம் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் ராசியாதிபதி யாரு புதன் அப்படின்னா அங்க உள்ளது வந்து ரிஷபம். ரி பெரிய ரி, சின்ன ரி, தீவிர ரி, கோமள ரி. அதுக்கப்புறம் மகரம், கும்பம், மீனம் அப்படி இருக்கு இல்லையா. மகரம் கும்பம் ரெண்டு ராசிக்கும் அதிபதி வந்து சனி பகவான், அது ரெண்டுத்துக்கும் முக்கியமான ஸ்வரம் காந்தாரம். அதுக்கப்புறம் தனுசு மீனம் அது ரெண்டுத்துக்கும் அதிபதி குரு பகவான், அதற்கு ரெண்டும் உள்ளது நிஷாதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அதோ இந்த அடிப்படையில் இந்த ராகங்களை இந்த ஸ்வரங்கள் எல்லாம் தெரிஞ்சிட்ட பிறகு இந்த அமைப்பில் நம்ம வந்து எந்த ராகத்தை பாடணும், ஒருத்தருக்கு குரு பகவானோட அருள் கிடைக்கணும், குரு பகவானோட அருள் இப்போ கொஞ்ச நாளைக்கு என்ன மிட்டிகேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நிஷாத பிரதானமான சில ராகங்களை வாசித்து அதுக்கு உண்டான என்ன நிஷாதத்துக்கு பிரதானம் கொடுக்கணும். அப்போ நிஷாதத்தை நியாசஸ்வரமாக இருக்கணும், நிஷாதத்தில் நிறைய கம்பித்த ஸ்வரங்கள் பாடக்கூடியதாக இருக்கணும், நிஷாதத்தில் நிறைய ஃப்ரேஸு அதில் எங்கே போயிட்டு வந்தாலும் நிஷாதத்தில் நிற்கணும். அதுபோல் இருந்தால் அந்த ராகங்களை வாசித்து கேட்டுக்கலாம். இல்லை நம்மளுக்கே நல்லா பாட தெரியும், அதுபோல் அந்த நிஷாத பிரதானமான ராகங்களை நம்ம வந்து பாடலாம். இல்லைன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கில் வாசித்து கேட்கலாம். ஆனால் சில நேரத்தில் ஒரே ஒரு ஸ்வரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ராகத்தை வாசித்து பாடி கேட்டு எல்லாம் பண்ணுறதை காட்டிலும் என்ன பண்ணலாம், காந்தாரமும் நிஷாதமும் தெய்வதமும், நிஷாதமும் பஞ்சமமும் அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கிற 2 ஸ்வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் மெர்க்குரி என்ன பண்ணலாம், புதன், சுக்கிரன், குரு அப்படின்னா எந்த ராகங்களெல்லாம் நம்மளால் சேர்த்து வாசிக்க முடியும் அப்படின்னா நிறைய ராகங்களை சேர்த்து வாசிக்க முடியும். ஆனால் அது வந்து இப்போ தனிப்பட்ட முறையில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. அதனால் ஒரு சில ராகங்களுக்கு இந்த 2 ஸ்வரமும் முக்கியத்துவமாக இருக்கும். அப்படின்னா காந்தார தெய்வதம், இல்லைன்னா காந்தார நிஷாதம், இல்லைன்னா நிஷாதமும் ரிஷபமும் அப்படின்னு சொல்லி சம்பூர்ண ராகத்தில் வாசிக்க முடியுமா, ஔடவ ராகத்தில் வாசிக்க முடியுமா, இல்லை ஷாடவ ஔடவம், ஷாடவ சம்பூர்ணம், சம்பூர்ண ஷாடவம் அப்படின்னு சொல்லி, இல்லை வக்ர ராகம், பைரவி போல ஒரு ராகம் இருக்குன்னா அதில் நிறைய அந்நியஸ்வரம் பாஷாங்க ஸ்வரமெல்லாம் கேட்கும், அது ஒரு பாஷாங்க ராகம். எப்படின்னா வேலை ராகத்துலேருந்து ஒரு ஸ்வரத்தை எடுத்து அது சில பிரயோகங்களை தன்னுள்ள காட்டிக்கிறது அப்படின்னு. அப்போ சுத்த தன்யாசி சொல்கிறோமா, அதுக்கு வந்து பாஷாங்க ராகம் இல்லை, அது வந்து ஒரு ஔடவ ராகம் தான். அதில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா அது போல எந்த ராகங்களை வாசித்தா நம்மளுடைய அந்த ஹாரோஸ்கோப் இருக்கு இல்லையா, பர்த் சார்ட்டு, அந்த பர்த் சார்ட்டில் என்னெல்லாம் இருக்குது, அதனோட அதுலேருந்து நம்ம கிடைத்துக்கக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னு பார்த்து இன்றைக்கி என்ன வயசாகுது, இன்றைக்கி எந்த தசை நடக்கிறது, எந்த புக்தி நடக்கிறது அப்படின்னு பார்த்து அந்த நேரத்தில் இந்த சில ராகங்களெல்லாம் வாசித்து கேட்டால் இது ஒரு நல்ல ரெமடியாகவும் நல்ல மன அமைதியை கொடுக்கக்கூடியதாகவும் அந்த பிரச்சனைகள் எதுவும் இருந்தால் அதுலேருந்து வெளியில் வரதாகவும் இருக்கும். சில வேளை பிரச்சனையே கிடையாது, பட் எனிஹவ் இட் ஷுட் கோ ஆன் ஸ்மூத்லி அப்படின்னா அது கூட இந்த மாதிரி ஒரு ரெமடியை நம்ம பயன்படுத்திக்க முடியும். அதனால் ராகங்களை வாசிக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த ராகங்களை வாசிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு வரணும். அதில் முக்கியமான எல்லா ராகங்களையும் வாசிக்க முடியும் தான், ஆனால் இதுபோல் தெய்வத்தை பிரதானமான ராகங்களை வாசித்து தாப்பா அப்படின்னு கேட்டால் நல்லா இசையில் தேர்ந்தவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட சொல்லி இதுபோல் இந்த 2 ஸ்வரங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், காந்தாரமும் தெய்வதமும்.
இல்லை காந்தாரமும் நிஷாதமும் இல்லை ரிஷபமும் நிஷாதமும் இருக்கா மாதிரி சில ராகங்களை வாசித்து கொடு. ஏன்னா மருந்து அரைச்சி கொடுன்னு நம்ம கேட்குறோம் இல்லையா, அதுபோல் இவங்க மருந்து இப்படி தானே தயார் பண்ணி தரப்போகிறாங்க, இது போல் தயார் பண்ணி தாங்க நம்மளை கேட்டு அதை நம்மளை வாசித்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை நம்மளுக்கே இசை அறிவு இருக்குது, ஓரளவுக்கு ஒரு சுமாராக பாடுவோம் அப்படின்னா அந்த யார்கிட்ட போய் கேட்டால் மியூசிக் தெரபிஸ்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இது எப்படி வாசிக்கிறது, என்னெல்லாம் வாசித்துக்கலாம் நான் அப்படின்னு கேட்டு இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுன்னு வந்தமான அந்த ராகங்களை அவங்கள மியூசிக் தெரபிஸ்ட்கிட்ட சொல்லி அதுபோல் வேற யாரான வாசித்துருக்கிறாங்களா எப்படி இருக்குன்னு பார்த்து தட் இஸ் அக்ராஸ் கவுண்டரில் மெடிசன் வாங்குறோம்ல, எல்லா மருந்தும் ஆயுர்வேத மருந்து உடனே கல்வத்தில் அரைச்சி அதை என்ன குளிக்கா போட்டு இல்லாட்டி வேணால் சூர்ணம் பண்ணி கொடுப்பாங்களா இருக்கும். அலோபதிக் மருந்துன்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், கவுண்டரில் இருக்கும், ஃபார்மசியில் போய் கேட்டால் உடனே தருவாங்க இல்லையா. அதுபோல் அந்த ஜெனரிக் நேமை கேட்டு வாங்குற மாதிரி இந்த ராகத்தோட பெயரை சொல்லி அவங்க நம்மளை கேட்டு அந்த மியூசிக் தெரபிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம பயன்படுத்திக்க முடியும். இது பலன் அளிக்கிறதுன்னு சொன்னால் இதில் முதல்ல இட் இஸ் அ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு தாட் அண்ட் ஃபீலிங்ஸ். ஸோ இந்த அடிப்படையில் ஒரு அஸ்ட்ராலாஜிக்கல் ரெமெடிக்கு இசை சிறப்பான அளவில் பயன்படும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.